வரக்கூடிய நாட்களில் எந்தெந்த மாவட்டங்களுக்கு கனமழையானது பதிவாக வாய்ப்புள்ளது? அது மட்டும் அல்லாமல், இந்த ஒரு காற்று சுழற்சி அடுத்தடுத்து தமிழ்நாட்டிற்கு பாதிப்பு இருக்கா? இல்லையான்னு சொல்ல பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. அதாவது மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவிழந்து 22ஆம் தேதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக அதே பகுதியில் நிலவியது. இது மேற்கு தென்மேற்கு திசையில் நகர்ந்து வருகிற 24ஆம் தேதி வாக்கில் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியை ஒட்டிய வட தமிழகம் மற்றும் தெற்கு ஆந்திரா கடலோர பகுதிகளை நோக்கி நகரும். இதன் காரணமாக 22ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகாலை வேளையில் ஓரிரு இடங்களில் லேசான பனிமூட்டம் காணப்படும். 24ஆம் தேதி வடகடலோர தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், இதர தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் திடீர் மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில், புதுவையிலும் கனமழையானது பதிவாக வாய்ப்புள்ளது. 25ஆம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் விழுப்புரம், செங்கல்பட்டு, கடலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில், புதுவையிலும் கனமழையானது பெய்ய வாய்ப்புள்ளது. 26ஆம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். 27ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும். அதிகாலை வேளையில் ஒரு சில பகுதிகளில் லேசான பனிமூட்டம் காணப்படும். அதிகபட்ச வெப்பநிலை 31 முதல் 32 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 24 முதல் 25 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும். அடுத்த 48 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 31 முதல் 32 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 24 முதல் 25 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும். மறக்காம இங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தமிழக கடலோர பகுதிகளில் 22ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி வரை வட தமிழக கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 25ஆம் தேதி தமிழக கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 26ஆம் தேதி எச்சரிக்கை எதுவும் இல்லை. வங்கக்கடல் பகுதிகளில் 22ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரை ஆந்திரா கடலோர பகுதிகள், மத்திய மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 24ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரை தெற்கு ஆந்திரா கடலோர பகுதிகள், மத்திய மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே
55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 26ஆம் தேதி எச்சரிக்கை ஏதுமில்லை. அரபிக்கடல் பகுதிகளிலும் எச்சரிக்கை ஏதுமில்லை. மேற்குறிப்பிட்ட நாட்களில் அறிவிக்கப்படும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான மழையின் அளவு கிருஷ்ணகிரி மாவட்டம் 8 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் நெடுங்கல், விருதுநகர் மாவட்டம் விருதுநகர், புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார் கோவில் தலா 6 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் கேஆர்பி அணை, திருச்சிராப்பள்ளி சிறுகமணி கேவிகே ஏடபிள்யூஎஸ், திருச்சிராப்பள்ளி நாவலூர் கோட்டப்பட்டு, கிருஷ்ணகிரி மாவட்டம் பையூர் ஏடபிள்யூஎஸ், கரூர் மாவட்டம் குளித்தலை, புதுக்கோட்டை மாவட்டம் இலும்பூர் தலா 5 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. திருச்சிராப்பள்ளி திருச்சிராப்பள்ளி விமான நிலையம், கிருஷ்ணகிரி மாவட்டம் பரூர், திருச்சிராப்பள்ளி வத்தலை அணைக்கட்டு, கிருஷ்ணகிரி மாவட்டம் ஜம்முகுட்டப்பட்டி, நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர், புதுக்கோட்டை மாவட்டம் மீமிசல், பெரம்பலூர் மாவட்டம் பாடலூர் தலா 4 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. நாமக்கல் மாவட்டம் நாமக்கல் ஏடபிள்யூஎஸ், சேலம் மாவட்டம் டேனிஸ்பேட்டை, பெரம்பலூர் மாவட்டம் செட்டிக்குளம், திருச்சிராப்பள்ளி பொன்னையார் அணை, நாமக்கல் மாவட்டம் மோகனூர், புதுக்கோட்டை மாவட்டம் அன்னவாசல், கரூர் மாவட்டம் மாயனூர், கரூர் மாவட்டம் கடவூர் ஏடபிள்யூஎஸ், கரூர் மாவட்டம் பஞ்சப்பட்டி, புதுக்கோட்டை மாவட்டம் ஆயன்குடி, புதுக்கோட்டை மாவட்டம் பம்பன் கேவிகே ஏடபிள்யூஎஸ் தலா 3 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் கிளானியல், திருச்சிராப்பள்ளி கள்ளக்குடி, கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம், புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி, திருச்சிராப்பள்ளி முசிறி, திருச்சிராப்பள்ளி தேவிமங்கலம், திருச்சிராப்பள்ளி திருச்சிராப்பள்ளி நகரம், கிருஷ்ணகிரி மாவட்டம் கிருஷ்ணகிரி, திருச்சிராப்பள்ளி மணப்பாறை, புதுக்கோட்டை மாவட்டம் காரையூர், விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை கேவிகே ஏடபிள்யூஎஸ், சேலம் மாவட்டம் ஆனைமடுவு அணை, புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை, திருச்சிராப்பள்ளி புல்லம்பாடி, திருச்சிராப்பள்ளி நந்தியாறு, விருதுநகர் மாவட்டம் கோவிலங்குளம் தலா 2 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. திருநெல்வேலி மாவட்டம் கொடுமுடியாறு அணை, திருச்சிராப்பள்ளி தென்பரநாடு, தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு ஏஆர்ஜி, கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம், தருமபுரி மாவட்டம் தருமபுரி பிடிஓ, கரூர் மாவட்டம் தோகமலை, மதுரை மாவட்டம் கள்ளிக்குடி, தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல், விருதுநகர் மாவட்டம் சிவகாசி, மதுரை மாவட்டம் திருமங்கலம், தஞ்சாவூர் மாவட்டம் வெல்லம், அரியலூர் மாவட்டம் அரியலூர், விருதுநகர் மாவட்டம் அரும்புக்கோட்டை, தஞ்சாவூர் மாவட்டம் வெட்டிக்காடு, மதுரை மாவட்டம் கல்லந்திரி, ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடை அணை, அரியலூர் மாவட்டம் அரியலூர் ஏடபிள்யூஎஸ், திருப்பத்தூர் மாவட்டம் ஏலகிரி ஏஆர்ஜி, திருச்சிராப்பள்ளி துறையூர் தலா 1 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான வெப்பநிலை பொறுத்தவரை அதிகபட்ச வெப்பநிலை ஈரோட்டில் 35.2 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. குறைந்தபட்ச வெப்பநிலை ஈரோட்டில் 17.2 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. மறக்காம இங்கே லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனி வரக்கூடிய நாட்களில் குறிப்பாக இந்த தேதியில் கனமழை பதிவாக வாய்ப்புள்ளது. தேதிகள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 24ஆம் தேதி கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் விழுப்புரம், செங்கல்பட்டு, கடலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில், புதுவையிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. 25ஆம் தேதி கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும், புதுவையிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. மறக்காம இங்கே லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க.